பொதுவா வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும் இல்லையா? இந்த குணத்துக்கும் அவர்கள் ஈர்க்கக்கூடிய வருமானத்திற்கும் செல்வ வளத்திற்குமே தொடர்பு இருக்கா சார்? நிச்சயமா. அதாவது மேச ராசி அப்படின்னு சொன்னாலே காலச்சக்கரத்தினுடைய முதன்மையான ராசி, செவ்வாய் பகவானை ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி, அக்னி தத்துவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு ராசி. மேச ராசி எப்பயுமே உழைக்க தயங்குற ராசியே கிடையாது. சோம்பேறி ராசின்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க, துருதுருன்னு இருப்பாங்க. எந்த காரியத்தையும் உடனே செய்யணும்னு உடனே அதை திட்டமிட்டு அந்த காரியத்தில் உடனே களத்தில் குதிச்சிருவாங்க. அதாவது தைரியமும் தன்னம்பிக்கையும் எங்கள் ரத்தத்திலே ஓடுதியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி மேச ராசி. இவங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் செல்வ வளத்தை இழந்தாலும் கூட மீண்டும் ஈட்டுவதற்கான ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு ராசி, ஒரு தைரியம் உள்ள ஒரு ராசி, செல்வத்தை ஈட்டுவதற்காக கடினமான உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி மேசராசி. ஆனால் இவங்கள்ட்ட அடிக்கடி ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி அப்படின்னா, இவ்வளவு கடினமாக உழைக்கிறோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனால் ஏன் எங்கள்கிட்ட மட்டும் காசு இப்படி ஓடிக்கிட்டே இருக்குது, சரராசிங்கிறதுனால நிற்காமல் போகுதா அப்படின்னு கேட்டால், மேசராசி சரராசியாக இருந்தாலும் கூட மேசராசிக்கு தனம் செல்வத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் ஸ்திரராசியாக வர்றதுனால இவங்க வீட்டில் சின்ன சின்ன மாறுதல்களை அன்றாட வாழ்க்கையில் தான் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் சில மாறுதல்களை கொண்டு வந்தால் அந்த ஈர்ப்புன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து இவர்களிடம் கனகச்சிதமாக வந்து சேரும். இவங்க உழைக்கிற உழைப்புக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், அந்த உழைப்புக்கு ஒரு செல்வ வளம் கிடைக்கும். அந்த செல்வ வளம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த செல்வ வளம் என்றும் மேசராசிக்காரர்களை நீங்காது நிலைத்திருக்குமா அப்படின்னு சாஸ்திரத்தில் சில குறிப்புகள், முத்தான குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதை மேசராசிக்காரர்கள் சின்ன மாறுதல்களை கொண்டுட்டு வந்தாலே வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை பெறலாம்.